நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு விநாயகர் முருகரின் சண்டை. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிள்ளையாருக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். தினம் தினம் படிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாள் கூட படிக்கிறதுக்கு மறந்ததும் கிடையாது, படிக்காம இருந்ததும் கிடையாது. இவரோட தம்பி முருகரையும், டே முருகா படிடா படிடா, என் கூட உட்காந்து படி, உனக்கும் அப்போ ஆர்வம் வந்துடும், நிறையா விஷயங்கள் நீ கற்றுப்ப. நான் இப்போ எவ்வளோ விஷயங்கள் கற்றுட்ருக்கேன் தெரியுமா? நீ ஆகும்னா எப்போ பார்த்தாலும் அங்கேயும் இங்கேயும் எங்கேயாச்சும் சுற்றி பார்க்குறேன்னு சொல்லி போயிட்டே இருக்கிற. நான் என்ன அப்படியா இருக்கிறேன்? ஒரு இடத்துல அமர்ந்து படிக்கிறத மட்டும்தான் நான் எண்ணத்தில் வச்சு படிக்கிறேன். அதனால் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டே வரேன். உன்னை நான் வெளியில் போக வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனால் படிக்கிற விஷயத்த தினமும் கொண்டு வா அப்படின்ட்டு தான் சொல்கிறேன். நான் எவ்வளவு சொன்னாலும் நீ படிக்கவே மாட்டேங்கிறியேடா. ஏன் தான் நீ இப்படி பண்ணுறன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு வருத்தப்படுவாங்க இந்த பிள்ளையாரு. ஆனால் நம்ம முருகர் அண்ணன் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க ஜாலியாக சுற்றி பார்க்குற வேலையை மட்டும் சூப்பராக பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு நாள் வழக்கம் போல் பிள்ளையார் படிச்சிட்ருக்குறாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன இது, இன்னும் நம்ம முருகரை ஆளையே காணுமே, அவன் எப்போ போனா, இன்னும் வரவே இல்லையே. இங்கே அண்ணன் ஒருத்தன் தனியாக இருப்பான்னு நினைக்காம அப்படி எங்கே தான் போனானோ. வரட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு. அண்ணன்னு என்கிட்ட தானே வருவான், அப்போ அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. கைலாயத்தில் சிவபெருமான் பெரும் தவத்தில் இருக்கிறாங்க. இந்த பார்வதி தேவி சிவபெருமானை வணங்கிட்டு, ஐயனே நான் புறப்படுறேன் அப்படின்ட்டு புறப்பட்டுட்டாங்க. நம்மளோட 2 குழந்தைங்களும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தேவி பார்வதி பிள்ளையார் இருக்கிற மரத்தடிக்கு வந்துட்டாங்க. என்ன பிள்ளையார் மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்கிறானே, இந்த முருகர் எங்கே போனா, ஆளையே காணுமே, காலையிலேருந்து நான் அவனை பார்க்கவே இல்லை. சரி, நம்ம பிள்ளையார்கிட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு வராங்க. டேய் கணபதி, ஆமாம் முருகர் எங்கடா? அவனை நான் காலையிலேருந்து பார்க்கவே இல்லை. எங்கே போனான்னு உன்கிட்ட சொல்லிட்டு போனானா? ஏய் சாப்பிட கூட வரலடா அவன். இந்நேரம் அவனுக்கு ரொம்ப பசி எடுத்திருக்கும். சாப்பிட்றதுக்கு கூட வராமல் அப்படி எங்கே போனான்னே தெரியலையே. சரி நீ வா சாப்பிட போகலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளையார் எந்த பதிலையும் சொல்லாமல் ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க. அதுக்கு தேவி பார்வதி கேட்குறாங்க, டேய் கணபதி, ஏன்டா நீ இவ்வளோ அமைதியாக இருக்கிற? அது இல்லாமல் உன்னோட முகத்தில் அவ்வளோ சோகம் தெரியுதே, என்னாச்சு, என்ன நடந்துச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லண்டா. எதுவுமே பேசாமல் இருந்தால் எனக்கு என்ன தான் புரியும், சொல்லுடா சொல்லு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே இந்த பிள்ளையாருக்கு கோவம் வந்துடுச்சு. என்னம்மா என்னம்மா நான் இப்போ சொல்லணும்? ஏன் என்னை நீங்கள் எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறீங்க? போங்கம்மா, நீங்கள் கைலாயத்தில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்கள், இல்லைன்னா ஓய்விடுங்க. என்னை கொஞ்ச நேரம் தொந்தரவு பண்ணாமல் இருக்க விடுங்கம்மா. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ அப்படின்ட்டு கோபமாக பேசுகிறாங்க. அதுக்கு பார்வதி, டேய் டேய் டேய், என்னடா நீனு பேசாமல் இருந்த, இப்போ என்ன நீனு இப்படி பேசிகிட்டு இருக்க? தேவையில்லாமல் எதுக்கு கோவப்படுற? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? சாப்பிடவான் தானே கூப்பிட்டேன். இப்போ ஒன்று வரேன்னு சொல்லு, இல்லைன்னா வரலன்னு சொல்லு. ஆனால் நீ சாப்பிட வந்து தான் ஆகணும். ஏன் இப்படி நீ கோவப்பட்டுட்டு இருக்கிற? பசியில் இருக்கிற, அதனால தான் நீ இப்படியெல்லாம் காட்டமாக பேசுகிற. வா நீ ஒழுங்கா வா சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கு உடனே பிள்ளையார், முடியாதுமா முடியாது, நீங்கள் சாப்பிட கூப்பிட்டா நான் கைலாயத்துக்கு கண்டிப்பாக வரவே மாட்டேன். முதல்ல நீங்கள் யாரை சாப்பிட கூப்பிட்டீங்க, என்னையா? இல்லை உங்களோட செல்ல மகன் முருகனை தானே கூப்பிட்டீங்க. அவனுக்கே போய் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது தானே. என்ன எதுக்கு இப்போ கூப்பிடுறீங்க? அவன் தான் இப்போ எங்கெங்கேயோ சுற்றுப்பிரயாணம்லாம் போயிருக்கிறானே, பின்ன என்ன எதுக்குமா கூப்பிடுறீங்க? அவனோட பங்கையும் நான் சாப்பிட்றதுக்கா? எனக்கு அது ஒன்றும் வேண்டாம். நீங்கள் அவனுக்கே என்னோட பங்கையும் சேர்த்து கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கைலாயத்துக்கு போங்கம்மா, போங்க. நான் நிறையா படிக்க வேண்டியிருக்கு, படிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சரிடா கணபதி, நீ இப்படியே கோவப்பட்டுட்டு இரு, நான் உன்னை எதுவும் சொல்ல போகிறதில்ல.
நான் கைலாயத்துக்கு புறப்படுறேன் அப்படின்ட்டு புறப்பட்டுட்டாங்க. இங்கே பார்வதி தேவி கைலாயத்தில் உள்ள சமையல் அறைக்கு வந்துட்டு, நம்ம கணபதி இப்போ ரொம்பவே பசியில் இருக்கிறான், அதுலேயும் இப்போ முருகர் இன்னும் அவன் கூட விளையாட வரல, அந்த கோபத்தில் தான் இப்போ என் மேலேயே அவன் கோபத்தை காட்டுறான். முருகர் திரும்பவும் கைலாயத்துக்கு வந்துட்டானாலே பிள்ளையாரு சரியாயிடுவான். சரி, அவனுக்காக நம்ம அவனுக்கு பிடிச்ச லட்டுகளை செஞ்சு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ரொம்பவே ருசியாக பார்க்கவே ரொம்ப அழகான லட்டுகளை செய்கிறாங்க. லட்டுகள் எல்லாத்தையும் செஞ்சு முடித்தோடனையும் அதை எல்லாத்தையும் ஒரு தட்டில் அழகாக அடுக்கி வச்சுட்டு, சரி சரி, நாம் பிள்ளையாருக்கு பசியாக இருக்கிற பிள்ளையாருக்கு ஊட்டி விடலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. இப்போ என்னன்னா, பிள்ளையார் பசியில் இருக்கிறாரா, அதுலேயும் இந்த லட்டுகளோட வாசனை ரொம்பவே நெய் மனம் மணக்குது. வாசனை ஆளையே தூக்கிடும் போல மூக்கை தொலைக்க ஆரம்பிச்சிடுச்சு. தன்னை போல் அவர் உட்கார்ந்திருந்த கால்கள் தானாகவே எழுந்திருச்சிருச்சு. அவங்க அன்னை வரவுமே, அன்னையே வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க அன்னையே, நான் ரொம்ப பசியில் இருக்கிறேன், நீங்கள் செஞ்ச லட்டுகளால் மட்டும்தான் என்னோட பசியை கட்டுப்படுத்த முடியும், அவ்வளோ மனம் மணக்குது, கொண்டாங்க கொண்டாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே இந்த பார்வதியும் விளையாட்டுக்கு, அட என்ன பிள்ளையாரே, நான் உனக்காக ஒன்று எடுத்துகிட்டு வரலையே, உன்னோட தம்பி முருகருக்கு தான் கொண்டு வந்திருக்கிறேன், அவன் வந்திருப்பான்னு பார்த்தேன், இன்னும் வரலையே, சரி வரட்டும் வரட்டும், நான் காத்திருக்கிறேன், நீ உட்காந்து இந்த லட்டுகளோட வாசனையவே நீ மோப்பம் முடிச்சுக்கோ, படிக்க வேண்டியிருக்குன்னு சொன்னல, படி படி, உன்னை நான் தொந்தரவு பண்ண விரும்பவே இல்லை, படிடா சீக்கிரம் படி, உனக்கு பசியெல்லாம் எடுக்காது அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த பிள்ளையாரு, அம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, ஏற்கனவே நான் அவ்வளோ பசியில் இருக்கிறேன், இதுலேயும் நீங்கள் விளையாடாதீங்க, எனக்கு சீக்கிரம் லட்டுகளை கொண்டாங்கம்மா, தாங்கம்மா எனக்கு பசிக்குது, இல்லைன்னா நான் தட்டோடு முழுங்கிடுவேன், தரப்போறீங்களா இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே பார்வதி, செல்ல மகனே, நீங்கள் 2 பேருமே எனக்கு செல்லங்கள் தான், மூத்த மகன் கணபதி மட்டும் என்னோட செல்ல மகன் கிடையாது, இளைய மகன் முருகன் மட்டும் என்னுடைய செல்ல மகன் கிடையாது, முருகர் பிள்ளையார் 2 பேருமே எனக்கு சமம்தான், 2 பேரையும் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு, சரி வா வா, அன்னையே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்த லட்டுகளை ஒன்று ஒன்றா ஊட்டி விடுறாங்க. பிள்ளையாரும் அவங்க அன்னை செஞ்சு எடுத்துகிட்டு வந்த லட்டுகளை அவ்வளோ விரும்பி ருசித்து, அன்னையே லட்டுகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அன்னையே, இது மாதிரி நான் பசியில் இருக்கும்போது இந்த லட்டுகள் தேவாமிர்தம் மாதிரி இருக்குது, என்றைக்குமே உங்களோட கைப்பக்குவமே கைப்பக்குவம் தான், இது மாதிரியான லட்டுகளை வேற யாராலையுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு பாராட்டுறாங்க. சரியா இந்த பிள்ளையாரு எல்லா லட்டுகளையுமே சாப்பிட்டு முடிக்கவும் கைலாயத்துக்கு திரும்பி வராரு முருகர். மயில் வாகனத்துலேருந்து இறங்கின உடனே தன்னோட அம்மாவும் அண்ணனும் எங்கே இருக்கிறாங்க, அங்கே போகலான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா ஒரு மரத்தடியில் 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே முருகர், ஓ, நீங்கள் 2 பேருமே இங்கே தான் இருக்கிறீங்களா, இதோ நான் வரேன், என்னை விட்டுட்டு தனியாக நீங்கள் 2 பேரும் என்ன ரகசியம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு பார்வதி பிள்ளையார்கிட்ட முருகர் வந்துட்டாங்க. என்ன அன்னையே, நீங்கள் கைலாயத்தில் வேலையாக இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் அண்ணனும் இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, தனியாக இருக்கிறீங்களே, அங்கே நம்ம தந்தை பெரும் தவத்தில் இருக்கிறாங்க, நான் வரும்போதே பார்த்துட்டேன், உங்கள் 2 பேர்த்த தான் பார்க்கவே இல்லை, அப்படியே உங்களை தேடி பார்த்துட்டே வரும்போது நீங்கள் இந்த மரத்தடியில் இருந்தீங்களா, அதான் நாம் இங்கே வரலான்னு சொல்லிட்டு மயில் வாகனத்துலேருந்து இறங்கி வேகமாக வந்திருக்கிறேன், அப்படி என்ன தான் பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஏதாவது தெரியாமல் ரகசியம் பேசிகிட்டு இருக்கிறீங்களா, சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க, நான் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்தேன் தெரியுமா, எவ்வளோ அருமையான காட்சிகளெல்லாம் நான் பார்த்தேன், இதெல்லாம் அண்ணன் எங்கே பார்க்க வராங்க, எப்போ பார்த்தாலும் கைலாயத்திலேயே இருக்கிறாங்க, அப்போ எப்படி தெரியும், என்ன மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி பார்த்தா தானே தெரியும், வாங்க நான் என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க முருகர். அதுக்கு உடனே இந்த பிள்ளையார் சொல்கிறாங்க, ஆமாடா, நீ எப்போ பார்த்தாலும் எங்கேயாச்சும் போயிட்டே தான் இருக்கிற, நானும் எத்தனை நாள் சொல்லியிருக்கிறேன் நீ என் கூட வந்து படிடான்னு,
ஆனால் ஒரு நாள் கூட நான் சொன்னதுக்கு ஏதாவது நீ பண்ணியிருக்கிறியா? ஒன்றுமே பண்ணதில்லைல்ல. நான் உன் மேலே எவ்வளோ கோவத்தில் இருந்தேன் தெரியுமா? அம்மா தான் இப்போ என்னை சரி பண்ணி விட்டுருக்குறாங்க. மறுபடியும் நீ என்னை கோவத்துக்கு உள்ளாக்கிடாத. ஒழுங்காக போயிடுடா அப்படிக்கா. எப்போ பார்த்தாலும் நீ எங்கேயாச்சும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு அங்கே இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லி காமிச்சிட்டே இருக்கிற. எனக்கு போகணும்னா எனக்கு போக தெரியும். அம்மா, நான் வெளியில் போயிட்டு வரட்டுமாம்மா? எனக்கு பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் நான் சுற்றி பார்த்துட்டு என்னால் யார் யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சுட்டு நானும் நம்மளோட கைலாயத்துக்கு சந்தோஷமாக வரேம்மா, போகட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு தேவி பார்வதியும், போயிட்டு வா பிள்ளையாரே, போயிட்டு வா, ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வா, உனக்கு பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த பிள்ளையாரு, சரிங்கம்மா, என்னை ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்பி விடுங்கம்மா அப்படின்ட்டு அவங்க அன்னை தேவி பார்வதி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிள்ளையாரு புறப்பட்டுட்டாங்க. இந்த கைலாயத்தில் 2 பேரும் 2 விதமாக இருக்கிறாங்க. இந்த பிள்ளையார் என்னடான்னா அவங்க அம்மா கிட்ட அனுமதி வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்படுறாங்க. இந்த முருகர் அவங்க அன்னை தந்தைக்கே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு சுற்றி பார்த்துட்டு அன்னை இப்படி இருந்தது அப்படி இருந்தது அப்படின்னு அவங்க அண்ணன்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த பார்வதி தேவிக்கு சின்ன பையன் என்னடான்னா குறும்புத்தனமாக இருக்கிறான், பெரிய பையன் அவ்வளோ பொறுப்பாக இருக்கிறான். ஆனால் இவங்க 2 பேருமே எந்த பிரச்சனைக்கும் போகிறதும் இல்லை வர்றதும் இல்லை. இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி மோதிக்கிறாங்க, எலியும் பூனையுமா. பார்க்குற எனக்கு தான் ரொம்ப சிரிப்பாக வருது. ஏதோ இவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருந்தால் சரி. ஆக மொத்தத்தில் இவங்க 2 பேருமே என்னோட செல்லங்க தான். சரி வா முருகா, நான் உன்னை கைலாயத்துக்கு கூப்பிட்டு போய் உனக்கு சாப்பிட வைக்கிறேன், வா வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கைலாயத்தில் இருந்த கணபதி இப்போ உலகத்துக்கு வந்துட்டாங்க. நாம் நம்மளோட உருவத்தில் போகவே வேண்டாம், வேற ஒரு மாறு வேடத்தில் நாம் போவோம். அப்போ தான் மக்களோட மக்களாக நாம் கலந்த மாதிரி இருக்கும், யாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வராது. அதனால் நம்ம உருவத்தை மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வயசான தாத்தா மாதிரி அவங்களோட தோற்றத்தை மாற்றிக்கிட்டாங்க. இப்போ மனுஷனுக்கான 10 பொருத்தமும் என்கிட்ட ரொம்பவே அழகாக இருக்குது, போகலாமே. அதுலேயும் இப்போ விநாயகர் சதுர்த்தி தானே, எல்லாரோட வீட்லேயுமே விநாயகராகிய என்னை தான் வழிபடுவாங்க, என்னை கொண்டாடுவாங்க. யார் யாரெல்லாம் நம்மளை கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு நம்ம நேர்லையே போய் பார்ப்போமே அப்படின்ட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது. இந்த வீட்டுக்கே நாம் போவோம். இங்கே மணி அடிக்கிற சத்தம் வேற கேட்குது, சாமி கும்பிடுறாங்க போல இருக்கு. வாசமும் லட்டுவோட வாசனம் அவ்வளோ மனமாக இருக்குது. இப்போ போனோம்னா நமக்கும் பிரசாதம் கிடைக்கும். இன்னும் ஏன் நாம் இங்கேயே நின்று நேரத்தை வீணடிக்கணும், போகலாம் போகலாம் அப்படின்ட்டு அந்த வீட்டு பக்கத்தில் வந்துட்டாங்க. தம்பி தம்பி, வீட்டில் யாருப்பா இருக்கிறது? எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் தர முடியுமா? கொஞ்சமாக தந்தா கூட போதும், நான் 4 நாளாக சாப்பிடவே இல்லை, அப்படியே நடந்து வந்துட்டே தான் இருக்கேன், யாருமே எனக்கு சாப்பாடே தரலை. இந்த வீட்டை பார்த்தோன்னே எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்கும்னு நினச்சி தான் நான் வந்திருக்கிறேன், ஏதாவது கூடப்பா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே இங்கே வீட்டில் பிள்ளையாரை வழிபட்டுருக்கிற பக்தர், யார் அது, யார் இந்நேரத்தில் நாம் சாமி கும்பிடுற நேரத்தில் கூப்பிடுறது? சரி வரேன் வரேன், இருங்க இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாங்க. வெளியில் பார்த்தோன்னையும் ஒரு வயசான ஐயா நின்றுட்டுருக்குறாங்க. தம்பி, எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த பக்தரும், இருங்க இருங்க ஐயா, ஒரு 10 நிமிஷம் காத்துருங்க, நானே இப்போ தான் சாமி கும்பிட்டுட்ருக்குறேன், சாமி கும்பிட்டு முடித்தோடனையும் பிரசாதம் தரேன், அதை சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இங்கே உட்காருங்க, இதோ இந்த இடத்துல உட்காந்துக்கோங்க, நான் சாமி கும்பிட்டுட்டு தட்டில் வச்சு எடுத்துகிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பிள்ளையாரும், சரி சரி தம்பி, நான் இங்கேயே உட்காந்துட்ருக்குறேன், நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்தர் சாமி கும்பிட்றதுக்கு புறப்பட்டுட்டாங்க. இங்கே இந்த பக்கம் இந்த பக்தர் சாமி கும்பிட்டுட்ருக்க நேரம்னு பார்த்து அந்த பிள்ளையார் அந்த இடத்த விட்டு எழுந்துருச்சு.
இந்த பிள்ளையார் சிலை பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அங்கே இருக்கிற லட்டுகளை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப ஆசையாகி போச்சு. நமக்காக தான் இவ்வளோ லட்டுகளை செஞ்சு வச்சுருக்குறாங்கல்ல, சரி சரி நாமளே ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். யார் என்ன சொல்ல போகிறா, என்ன செய்ய போகிறாங்க? நமக்கான லட்டுகளை நம்ம சாப்பிட்றதுல எந்த தவறுமே இல்லை. சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லா லட்டுகளையுமே ஒன்று ஒன்றா எடுத்து ரசித்து ருசித்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அந்த பக்தர் கண் விழிச்சு பார்த்தோன்னையும் தட்டில் வச்ச லட்டுகள் ஒன்றுமே இல்லை. இந்த பிள்ளையாரே எல்லா லட்டுகளையும் சாப்பிட்டதுனால வெறும் தட்டு மட்டும்தான் இருக்குது. அதை பார்த்து அந்த பக்தருக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறிடுச்சு. யார் இந்த லட்டுகளை உங்களை சாப்பிட சொன்னது? நானே எடுத்துட்டு வரேன்னு தான் நான் சொன்னேன். சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இவ்வளோ லட்டுகளையும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லை. அதனால தான் நீங்கள் 4 நாளாக பசியிலேயே ரோடாக அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க. யாரும் சாப்பாடு போடலை அப்படின்னா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணால் எப்படி சாப்பாடு கிடைக்கும்? இருங்க இருங்க, உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்க, ஒரு வழி பண்ணுறேனா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ள கொம்பை எடுத்துகிட்டு வந்து அப்படியே டமால் டுமால்னு அடிக்கிறாங்க. வெளியில் போங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே நீங்கள் வந்துடாதீங்க, வெளியில் போங்கன்னு சொன்னேன்னு விரட்டி விட்டுட்டு அந்த பக்தர் அவங்களோட வீட்டு கதவை சாத்திட்டு உள்ளே வந்துட்டாங்க. இந்த பிள்ளையார் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களோட உருவத்துக்கு வந்துட்டு சிரிக்கிறாங்க. எனக்காகவே லட்டுகளை எல்லாம் செஞ்சான், விநாயகர் சதுர்த்தி கும்பிடுறான், லட்டுகளை எல்லாமே பிள்ளையாருக்காக சாமி கும்பிட்றதுக்கு வச்சிருக்கிறானா, ஆனால் அந்த பிள்ளையாரே சாப்பிடக்கூடாது அப்படின்னா என்ன? சரி, இவனுக்கு தெரிஞ்சது இவ்வளோதான், நாம் வேற வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்னொரு வீட்டுக்கு வராங்க. அம்மா அம்மா, எனக்கு பசிக்குதுமா, உங்கள் வீட்டில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தால் எடுத்துகிட்டு வந்து தாங்கலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மாவும், அட என்னையா நீனு, நானே இப்போ தான் சாமி கும்பிட்டுட்டு வந்து வெளியில் உட்காந்துட்டு இருக்கிறேன், எவ்வளோ செஞ்சு வச்சுருக்கிறேன் தெரியுமா பிள்ளையாருக்காக. பிள்ளையார் வந்து சாப்பிட்ணும், அதுக்கப்புறமா தான் நாங்கள் சாப்பிடுவோமே, அதனால தான் நாங்களே சாப்பிடாம சும்மா உட்காந்துட்ருக்குறோம். நீங்கள் ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தவங்க, உங்களுக்காக எங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை நான் எப்படி சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்து தர முடியும்? நானே பசியில் இருக்கிறேன், சாப்பிடாம உங்களுக்கு கொடுத்துருவேனா? போங்க ஐயா போங்க அப்படின்னு விரட்டி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளையாரும் மறுபடியும் இன்னொரு வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டில், அம்மா அம்மா, எனக்கு பசிக்குதுமா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்களேன், ரொம்ப பசியில் இருக்கிறேன், யாருமே சாப்பாடே போட மாட்டேங்கிறாங்க, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியாம்ல, அதனால் ஏதாவது வகை வகையாக செஞ்சுருப்பீங்க, ஏதாவது பிள்ளையாருக்கு படைச்சிருப்பீங்கல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து தந்தா கூட போதும், வேறு எதுவுமே வேண்டாம், கொஞ்சம் பசி அடங்கிடுச்சுனாலே நான் நடக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும், வயசான காலத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சமாக ஏதாவது கொடுங்களேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மாவும், அட என்னையா நீங்கள், நாங்களே இன்னும் சாமி கும்பிடாமல் இருக்கிறோம், எங்கள் வீட்டில் இப்போ தான் வாங்க போயிருக்கிறாங்க, நீங்கள் ஒரு 8 மணிக்கா வாங்க, அதுக்குள்ளேயும் என்னோட கணவர் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வாங்கிட்டு வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் நாங்களும் சாமி கும்பிட்டு முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரசாதம் தருமே, அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே இந்த பிள்ளையார், நீங்கள் சொன்னதே எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப நன்றி, நான் புறப்படுறேன் அப்படின்ட்டு புறப்பட்டுட்டாங்க. யாராச்சும் வீட்டில் இருக்கிறீங்களா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாங்களேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குமே, யாராவது வாங்கலேன், தண்ணியாவது கொடுங்களேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த வீட்டில் உள்ள பக்தர்கள், இங்கே பாருங்கங்க, நாம் சாமி கும்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருக்கிறோம், நம்ம வீட்டில் வந்து யாரோ பசிக்குதுன்னு வந்து நிற்கிறாங்க, அவங்களுக்கு நாம் எதுவும் கொடுக்காம இருந்தால் எப்படி? நம்ம சாமி கும்பிட்ற நேரத்தில் யாரோ வந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த கடவுளே வந்து கேட்குற மாதிரி தானே, கண்டிப்பாக அவங்கள சாப்பிட வைக்கணுங்க, ஏதாவது கொடுப்போமா, வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே அவங்களோட கணவரும், நீ சொல்கிறதெல்லாம் நியாயமாக தான் படுது, ஆனால் நம்ம வீட்டில் தான் எந்த பிரசாத பொருளுமே இல்லையே, சாப்பிட்றதுக்குன்னு ஒன்றுமே நாம் செஞ்சு வைக்கலை, என்னதை போய் கொடுக்கறது, நமக்கே ஒரு வழியும் இல்லாமல் இருக்கிறோம், அப்போ நம்ம எதை போய் கொடுக்கலாம், என்னதை கொடுக்கலாம் சொல்லு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களோட மனைவி சொல்கிறாங்க,
அட ஏங்க நீங்கள் இவ்வளோ வருத்தப்படுறீங்க? நம்ம வீட்டில் தோட்டம் இருக்குல்ல, அங்கே போய் அருகம்புல்லை கொஞ்சமாக பறித்து எடுத்துகிட்டு வாங்க. அதை நம்ம ஒரு தட்டில் வச்சு கொடுப்போம். அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது தெரியுமா? அதை நாம் சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். அவங்க வேணும்னா சாப்பிடட்டும், வேண்டான்னா வச்சுடட்டும். போங்க போங்க, சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐயா புறப்பட்டுற போகிறாங்க. போங்கங்க போங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க கணவனும், அட ஆமால்ல, நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த யோசனையே வருது. நான் போய் இப்போவே அருகம்புல்லெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க தோட்டத்தில் உள்ள அருகம்புல்லை கொஞ்சமாக பறித்து எடுத்துகிட்டு வராங்க. அதையும் ஒரு தட்டில் வச்சு கொண்டு வந்துட்டு, ஐயா ஐயா, எங்ககிட்ட இந்த பொருள் மட்டும்தான் இருக்குது, இதை நீங்கள் சாப்பிடுங்க. இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. வேறு எதுவுமே எங்ககிட்ட இப்போதைக்கு இல்லை. இதை சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அதை அந்த பிள்ளையாரும் வாங்கிக்கிட்டு, நன்றி நன்றி, நீங்கள் 2 பேருமே எவ்வளோ நல்ல விதத்தில் என்கிட்ட பேசுனீங்க. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. உங்களுக்குன்னு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, ஆனாலும் எனக்காக நீங்கள் இவ்வளோ விஷயத்த பண்ணுறீங்களே, இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையார் அவங்களோட உண்மையான உருவத்துக்கு மாறிட்டாங்க. உடனே இந்த பக்தர்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு. அடடா, பிள்ளையாரே வந்திருக்கிறாங்களே! நம்ம வீட்டுக்கு பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாரே வருவாங்கன்னு நாம் எதிர்பார்க்கவே இல்லைல்ல. இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். இதை விட சிறப்பான செல்வங்களும் சிறப்பும் நமக்கு கிடைச்சிடவா போகுது. இந்த செல்வ விநாயகரை பார்த்து வணங்கிக்கோ, வா வணங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே வணங்குறாங்க. அதுக்கு அந்த பிள்ளையாரும், உங்களை நான் சாதாரணமாக விட்டுட்டு போக மாட்டேன். என் மேலே நீங்கள் இவ்வளோ பாசம் வச்சுருக்கிறீங்கல்ல, அதனால் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச நான் உதவிகளை பரிசுகளை தரப்போகிறேன், இந்தாங்க அப்படின்ட்டு அவங்களோட சக்தியால் ஒரு பெட்டி முழுக்க தங்க காசுகளும் முத்துமணி மாலை வைரங்கள் எல்லாம் குமிஞ்ச பெட்டியை தராங்க. இந்தாங்க பக்தர்களே, இந்தாங்க எடுத்துக்கோங்க, இது உங்களுக்கான பரிசு. என் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பும் பாசமும் அக்கறையும் வச்சுருக்கிறீங்க, அதுக்கான பரிசு தான். இதுக்கப்புறமா உங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாகவும் செல்வ செழிப்பான வாழ்க்கையாகவும் அமைய போகுது. சந்தோஷமாக இருங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்களோட கைலாயத்துக்கே திரும்பி வந்துட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சண்டை போடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக இருக்க பழகிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், அது ஏதோ ஒரு சூழ்நிலையால் பிடிச்ச விஷயங்களையும் பண்ணாமலேயே இருப்போம். அது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தான் நல்லாவே தெரியும், எப்படியெல்லாம் இவங்களை சொல்லி அந்த வேலையை செய்ய வைக்கலான்ட்டு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ வைக்கலான்றதுக்காக கூட இருக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, பசின்னு யாராவது வரும்பொழுது அவங்கக்கிட்ட நாம் எதுவும் இல்லைன்னு சொல்லாமல் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நாம் தரும்பொழுது அவங்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும், முருகரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட்டும், பிள்ளையாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எல்லோ கலர் ஹார்ட்டும், பார்வதியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பர்பிள் கலர் ஹார்ட்டும், சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ப்ளூ கலர் ஹார்ட்டையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.